திரியுகி யுகி யுகி திரியுகி. த்ரீனா மூன்று, மூன்று யுகங்கள், மூன்று யுகங்களின் நாராயணன். இங்கே தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் ஆன இடம். அவங்க கல்யாணம் பண்ணப்போ இருந்த அந்த அக்னி குண்டம் இருக்குல்ல, அக்னி ஏற்றி அக்னி சாட்சியாக பண்ணுவாங்க இல்லையா, அந்த அக்னி இது இன்னும் எரிஞ்சிட்டு இருக்கு அணையாமல். அது அணைய விடாமல் இவங்களும் பாதுகாத்துட்டு வராங்க. இன்னும் சிவன் பார்வதி கல்யாணம் தப்பு பண்ணதை அணைய விடாமல் பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு வராங்க. ஆமாம், அதுக்கான கோவில் தான் இது. இப்போ கேதார்நாத் வந்து போக முடியல இல்லையா, நேற்று சொன்னாங்க பாருங்கள், கேதார்நாத்தில் இருக்கிற அந்த லிங்கம் வந்து அவரோட சிவனோட நந்தி இருக்குல்ல, நந்தி பகவானோட திமிழ் இருக்கு பாருங்க, அவர் வந்து திமிழ் ரூபத்துல வருவாராம். அப்போ அந்த நந்தி ரூபத்துல வந்து பஞ்ச பாண்டவர்களோட அவங்க மகாபாரதத்துல ஜெயிச்சதுக்கு அப்புறம் பஞ்ச பாண்டவர்களோட பாவ விமோச்சனம், அவங்க பாவத்தை இது பண்றதுக்காக காட்சி கொடுக்குறாரு. ஆரம்பத்தில் வரமா அர்ஜுனன் வந்து இது பண்ணி கேட்குறாரு, எங்களுக்கு காட்சி கொடுங்க, எங்களுக்கு மனசு சரியில்லை, நிம்மதி இல்லை, எங்களுக்கு முக்தி வேணும், பஞ்ச பாண்டவர்களுக்கு முக்தி வேணும்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டு தவம் பண்ணுறாங்க. தவம் பண்ணும்போது சிவபெருமான் வந்து அவங்க மேலே உக்கிரமாக கோபமாக இருந்து காட்சி கொடுக்கல. ஒரு தடவை என்ன பண்ணுறாரு, நந்தி பகவான் ரூபத்தில், நந்தி ரூபத்தில் வந்து காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுக்கும்போது அவரோட திமிழ் மட்டுமே கேதார்நாத்தில் அந்த இடத்துல லிங்கம் மாதிரி அவ்வளோ பெருசாக வந்துருக்கு. அதுதான் நம்ம கும்பிட்றோம் கேதார்நாதரா. இந்த மாதிரி கைலாயம் வரைக்கும் போகுமா இந்த நந்தி ரூபம், அவ்வளோ பெரிய ரூபத்தில் காட்சி கொடுத்தாராம். அப்போ அதை வந்து அப்போ வந்து அர்ஜுனன் வந்து நான் இதை ஈசனா நினச்சி தான் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வாழை பிடிச்சி இழுப்பாராம். நான் உன் முகத்தை பார்க்கணும், எனக்கு நீ தான் ஈசன் எனக்கு தெரியும், நான் உன் முகத்தை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு காட்சி முகத்தை பார்க்கணுன்னு வாழை பிடிச்சி இழுப்பாரான் அர்ஜுனன். இழுக்கும் போது முகத்தை காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு புதஞ்ச இடம் தான் கேதார்நாத்தில் தலைவிட்டு புதைவாராம். அந்த மாடு நந்தி வந்து புதஞ்சிடுது. புதஞ்சதுக்கு அப்புறம் தான் அதோட ஒவ்வொரு இதுவும் இடமும் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்குது. அதுல இருக்கிற திமிழ் தான் வந்து அந்த இடம் கேதார்நாத்தில் இருக்கிற லிங்கம். இதுதான் ஐதீகம், புராணம் சொல்றாங்க, அப்படிதான் சொல்றாங்க உண்மைன்ட்டு. இப்ப இந்த இடம் வந்து நமக்கு சிவன் பார்வதி கல்யாணம் ஆன அந்த இடம். அவங்க அந்த அக்னி இது வந்து இன்னும் எரிஞ்சிட்டு. ஆமா.